தாயரா பாப்பாவோட லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இப்போ தாயரா பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1 கப் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் நான், சுயம் எடுத்திருக்கேன் நான், 2 தக்காளி எடுத்திருக்கேன் நான். பருப்பு நல்லா சோக் ஆயிடுச்சுன்னு பாருங்க, சோக்கா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் வந்து நான் இது வரைக்கும் ஹோம்மேட் பன்னீரே நான் பண்ணதில்லை. மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கும் தானியாவுக்கும் வந்து இந்த மசாலா ரொம்பவே பிடிக்குங்க. இதுதான் ஏன்னா விசில் சத்தம் கேட்டால் பாப்பா எழுந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். ஹாய் கொடுக்கலாம். அம்மா தரேன், நீங்கள் சாப்பிடுங்க. பாருங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி thumbnail பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு தாயரா பாப்பாவோட லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் பார்க்க போறோம். இப்போ தாயரா பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. பாஸ்ட் ஃபியூ மந்த்தாக பார்த்தீங்கன்னா பாப்பாவோட நேப் வந்து ரொம்பவே ஷார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து மார்னிங் நேப் எடுப்பாங்க, இல்லைன்னா வந்து போஸ்ட் லஞ்சுக்கு அப்புறமா எடுப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் நேப் எடுத்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்து குக்கிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாப்பாவோட லஞ்ச் தான். ஸோ இன்னைக்கு வந்து தாயரா பாப்பாவுக்கு மட்டும் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறது இல்லை, இது வந்து ஒரு ஃபேமிலி லஞ்ச்னே சொல்லலாம். எனக்கு தானியா தாயரா 3 பேருக்குமே சேர்த்து வந்து நான் லஞ்ச் குக் பண்ண போகிறேன். ஸோ இதுலேயே வந்து பாப்பாவுக்கு வந்து எந்த மசாலாலாம் ஆட் பண்ணாமல் வந்து அதே சமயம் எப்படி வந்து ஹெல்த்தியாகவும் வந்து குக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி ஏன் லஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு சாதம் வித் பன்னீர் ஃப்ரை தான். பன்னீர் தான் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. எங்கள் தானியாக்குமே வந்து பன்னீர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ பருப்பு சாதத்துக்கு கூட வந்து பன்னீர் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச சாப்பாடு இது. அதுதான் இன்றைக்கி வந்து குக் பண்ண போகிறேன். வந்து நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வந்து லஞ்ச் ரொட்டீனை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வித் தாயரா பாப்பாவோட. தாயரா பாப்பா எப்போ எழுந்துப்பாங்கன்னு தெரியல, அதுக்குள்ளே வந்து நம்ம குக் பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து 1 கப் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் நான். ஸோ நீங்கள் வந்து எந்த பருப்பு வேணால் எடுத்துக்கலாம். மைசூர் தால் கூட குக் பண்ணலாம், பேபிக்ஸ் ரொம்பவே நல்லது. நான் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் நான். தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் நான், 2 தக்காளி எடுத்திருக்கேன் நான், பூண்டு 4 பல்லு வந்து உரிச்சு வச்சுருக்கேன் நான். ஸோ எல்லாமே கட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து நீட்டாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த குக்கர் தான் எடுத்திருக்கேன் நான், பெரிய குக்கராக எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து 1 கப் வந்து துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா சோக்கானா வந்து ஈஸியாக வந்து குக் ஆகிடும். பருப்பு கலந்ததுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா சோக் பண்ணி வச்சிடலாம். பருப்பு நல்லா சோக் ஆயிடுச்சான்னு பாருங்கள். சோக்கானதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இது வந்து கடல் மிளகாத்தூள் இல்லை, வீட்லேயே நம்ம வந்து மிளகா தனியாக வாங்கி அரைப்போம்ல அந்த குழம்பு மசாலா. இது வந்து கரெக்டாக வந்து இந்த டேபிள் ஸ்பூனில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து குக்கர் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து விசில் வச்சாச்சு. விசில் பார்த்தீங்கன்னா வந்து 3லேருந்து 4 வரைக்கும் நம்ம வந்து விட்டுடலாம். அப்போ தான் வந்து அந்த பருப்பு தக்காளி வெங்காயத்தோடு வந்து நல்லா வந்து மசிஞ்சிரும். இல்லைனா வந்து நம்ம ஒரு 2 விசிலே ஆஃப் பண்ணிட்டா வந்து நம்ம வந்து மத்து வச்சு மசிகிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அது ரொம்ப கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸ் இது. அதனால் வந்து நான் எப்போவுமே வந்து பருப்புலாம் குக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா விசில் வச்சுருவேன். விசில் வச்சா வந்து அப்படியே ஸ்மாஷ் ஆகிடும். நம்ம வந்து கரண்டி வச்சோ இல்லை வந்து மத்து வச்சோ வந்து நம்ம வந்து கடைய வேண்டாம். ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 to 4 விசில் கிட்ட நான் வந்து வச்சுருவேன் நான். பருப்பு நல்லாவே ஊறிடுச்சு, ஈஸியாக வந்து குக் ஆகிடும். குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் அதை போடுறதுனாலும் போடலாம், இல்லைனா வந்து லைட்டாக வந்து ஒரு பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து காஞ்ச மிளகா தாளிப்புக்கு ஆட் பண்ணுறோம், அந்த ஸ்பைசஸ் மட்டும் இருந்தாலே போதும்னு நினச்சேன், நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். இல்லைனா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 10 month பேபிஸ் வந்து நீங்கள் இந்த கொடுக்குறதா இருந்தீங்கன்னா வந்து மிளகுத்தூள் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் ஏன் ஆட் பண்ணியிருக்கேன்னா வந்து தாயரா பாப்பா இப்போ வளர்ந்துட்டாங்க, நம்மளோட ஸ்பைசஸுமே வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுவே பாப்பா வந்து சாப்பிட்டு பழகணுன்றதுனால வந்து நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பைசஸ் வந்து நான் இப்போ தான் டிட்டிபிட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் பாப்பாவுக்கு. கரம் மசாலா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நான். மிளகுத்தூள் வந்து பாப்பா சாப்பிடுவாங்க. குழம்பு மிளகாத்தூள்லாம் வந்து பாப்பா கொஞ்சம் செட் ஆகுறதுக்காக வந்து வீட்டில் அரைச்சதுலேருந்தே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான்.
ஸோ பார்க்கலாம் பாப்பா எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து பன்னீர் ரெடி பண்ணிடலாம். பன்னீர் வந்து நிறைய சிஸ்டர் கேட்குறீங்க, நீங்கள் பாப்பாவுக்கு பன்னீர் கொடுக்கறது வந்து ஹோம்மேட் பன்னீரா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் வந்து நான் இது வரைக்கும் ஹோம்மேட் பன்னீரே நான் பண்ணதில்லை. பாப்பாவுக்கு இது வரைக்கும் நான் கொடுத்தது எல்லாமே வந்து கடையிலேருந்து தான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மில்கி மிஸ்ட்டு தான். இதுதான் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து பாப்பா வந்து ஒரு 10 மந்த்லேருந்து நம்ம வந்து பன்னீர் கொடுக்கும்போது பாப்பாவுக்கு வந்து இதுதான் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். பாப்பாவுக்குமே நல்லா செட் ஆகிடுச்சு. எனக்குமே ஆசை தான் ஹோம்மேட் பன்னீர் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு அதுக்கான டைம் சுத்தமாக இல்லை. அது ப்ராசஸ்மே வந்து அது எப்படி வரும்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இன் ஃப்யூச்சர் வந்து நான் ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த கடை பன்னீர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ பாப்பாவுக்கு வந்து எப்படி வந்து ஸ்பைசஸ் இல்லாமல் வந்து பன்னீர் ரோஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தைரா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து நான் தனியாக ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுக்கு தனியாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கும் தனியாக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 65 மசாலா போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 65 மசாலா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது நாங்கள் எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தது. எங்கள் மாமியாரோட ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இது கூட வந்து எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இது மட்டும் போட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்ஸ் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பன்னீர், சிக்கன், ஃபிஷ்ஷு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ தானியா பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இது ஸ்கூல்லேருந்து வந்தால் சர்ப்ரைஸ் ஆக போகிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த மசாலா போட்டு பன்னீர் குக் பண்ணால் ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ பார்க்கலாம் பாப்பா வந்து எப்படி சர்ப்ரைஸ் ஆகுறா அப்படின்ட்டு. விசில் பார்த்தீங்கன்னா வந்து வரப்போகுது. இன்னும் ஒரு விசில் கூட வரல. ஏன்னா சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன் நான். ஏன்னா பாப்பா தூங்கிட்டு இருக்கா. ஒரு வேளை விசில் சத்தத்துக்கு எழுந்துருவா சொல்லிட்டு நான் வந்து ஸ்லோவாக வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். எப்போ கொஞ்சம் பொறுமையாக எழுந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே வந்து நம்ம பன்னீர் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பேன் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூடாகிடுச்சு. தரப்பப்பவும் பார்த்தாங்கன்னா எழுந்துச்சி வந்துட்டாங்க. நான் பன்னீர் ஃப்ரை பண்ணிட்டேன். இன்னும் வந்து சாம்பார் வந்து ப்ரெஷர் இன்னும் எடுக்கலை. ஸோ அதை எடுத்ததுக்கப்புறமா தாளிச்சதுன்னா பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு முடிஞ்சிடுச்சு. பட் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் எப்படி சீக்கிரம் பாருங்களேன். ஸோ நான் வந்து இது முடிக்கிறதுக்குள்ளே வந்து பாப்பா எழுந்திரிக்க கூடாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து பாப்பா எழுந்துட்டாங்க. என்னடா பட்டு பன்னீர் டேஸ்ட் பண்ணுறீங்களா? பாப்பாவுக்கு ஒரு பன்னீர் கொடுக்கலாம். நல்லா இருக்கா பட்டு? நல்லா இருக்கா. சரி, அவங்களுக்கு வந்து ஒரு 2 பன்னீர் கொடுத்தா வந்து அமைதியாக இருந்துருவாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பருப்பு தாளிச்சிடலாம். விளையாடுறீங்களா பாப்போ? விளையாடுறீங்களா? அம்மாவை சமைச்சிட்டு வந்துட்டுமா? ஓகேவா, விளையாடுறாங்களாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பன்னீர் சாப்பிட்டே விளையாடுறாங்க. சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? பாருங்க, நல்லாவே ஸ்மாஷ் ஆயிடுச்சு.
ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து 2ஆ கிள்ளி இருக்கேன் நான். இப்போ கடுகு பொரியுது, பொரிஞ்சதுக்கப்புறமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி கூட கொடுக்கலாம், சப்பாத்தி கூட கொடுக்கலாம், எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ரைஸ்க்குமே நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ பேபிஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சாதம் பார்த்தீங்கன்னா சூடாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அது கூட கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தைரா பாப்பாவுக்கு வந்து கீ ரொம்ப பிடிக்குன்றதுனால இன்னைக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை கேட்குதான் தெரியல உங்களுக்கு, கத்திட்டே இருக்கா. சாப்பிடுங்க. பூ நல்லா இருக்கா பட்டு? பன்னீர் நல்லா இருக்கா? இந்தாங்க பன்னீர் நாங்க. நான் சொன்னல பாப்பாவுக்கு வந்து தைரா பாப்பாவுக்கு வந்து பன்னீர் ரொம்ப பிடிக்கும்ட்டு. இதை பாருங்க. ஸோ இது வந்து ஸ்பைசி எதுவுமே இல்லை, வெறும் டர்மரிக் அண்ட் பெப்பர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு. சாப்பிடும் போது ஏதாச்சும் ஒரு சேட்டை பண்ணிகிட்டே சாப்பிடுவாங்க. அவங்கள வந்து பேம்பர் பண்ணி இல்லைனா வந்து அவங்க மூட் சேஞ்ச் பண்ணி வந்து நான் சாப்பிட வைப்பேன். அதுக்காக வந்து பாப்பாவுக்கு வந்து டிவி இல்லைனா மொபைல் வந்து நான் கொடுத்து நான் பழக மாட்டேன். ஸோ இப்படி தான் சாப்பிட்றாங்க. எங்களோட வந்து ஃபுட் ரொட்டீன் வந்து இப்படி தான் போகும். இன்னும் அவங்க சிஸ்டர்லாம் அவங்க அப்பாலாம் இருந்தாருன்னா எனக்கு ரொம்ப வேலை மிச்சம்னு சொல்லலாம். ஸோ அவங்க கூட சேர்ந்தே வந்து அவங்கள பார்த்துட்டே வந்து பாப்பாவும் சாப்பிட்ருவாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து இப்போ டாட்லர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணுறா. சம்டைம்ஸ் வந்து ஃபுட்டு கூட எடுக்க மாட்டேன்றா. பட் அது நார்மல் தான். ஸோ ஏன்னா விளையாட்டு தானே வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஸ்டேஜில். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம தான் மாறணும். இந்த ரைஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. பருப்பு சாதம் பன்னீர் வந்து ரொம்ப ஸ்பைசஸ் போல் டர்மரிக் பெப்பர் தான் போட்டிருக்கேன். ஆனால் பன்னீர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இது கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் வந்து அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் பாப்பா சாப்பிட்டு முடிக்கிறது பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகும். 1/2 அன் ஹவராக வந்து இப்படி தான் வந்து ஏதாச்சும் ஒரு சேட்டை பண்ணிகிட்டே சாப்பிடுவா. என்ன பண்ணுறீங்க? சரி சரி ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல். பாய். see you next வீடியோ. பாய் சொல்லுங்கள். பாய் பாய் சொல்லுங்கள். பாய்.